கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ ஜனமே, நாம் ஒரு புதிய தொடர்க்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்து தேவ ஆலோசனைக்குள் கடந்து போக தேவன் கிருபை செய்வாராக. தேவனுடைய மாறாத பிரமாணம் மனித இனம் முழுவதையும் தேவ கோபத்திற்கு ஆளாக்கிய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் பரலோகம் முழுவதுமே தூக்கித்தது. தேவனோடு இருந்த ஐக்கியத்திலிருந்து அவர்கள் அறுபட்டு நம்பிக்கையற்ற இக்கட்டில் மூழ்கினார்கள். ஆம் பிரியமான தேவஜனமே, யெகோவாவின் பிரமாணமோ பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவருடைய அரசாங்கத்தின் அடித்தளமாக இருந்தது. மனிதர்களை அவருடைய விழுந்து போன நிலைமையிலேயே சந்திப்பதற்கு தம் பிரமாணத்தின் ஒரு நீதியை மாற்றுவதோ ஒழிப்பதோ பிதாவால் கூடாததாக இருந்தது. ஆனால் பிதாவோடு சேர்ந்து அவர்களை சிருஷ்டித்த தேவகுமாரன் தம் ஜீவனை பலியாக கொடுத்து தேவனுக்கேற்ற பாவ நிவாரண பலியை செலுத்தக்கூடியவராக இருந்தார். ஆதாமனின் பாவம் மரணத்தை கொண்டு வந்தது போல இயேசு கிறிஸ்துவின் பலியானது ஜீவனையும் அழிவில்லாமையையும் உதிக்க செய்யும் என ஆதாமிடம் தூதர்கள் அறிவித்தார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, எதிர்காலம் குறித்த ஒரு காட்சி. ஏதேனிலிருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்டது முதல் ஜலப்பிரளயம் வரை, அதை தொடர்ந்து பூமியில் கிறிஸ்துவின் முதல் வருகை வரை எதிர்காலத்தின் நிகழ்வில் இருந்த முக்கிய நிகழ்வுகளை ஆதாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆதாம் மேலும் அவன் சந்ததியார் மேலும் தேவகுமாரன் வைத்திருந்த அன்பால் தான் அவர் இறங்கி வந்து மனித தன்மையை தரித்தார். உலகம் முழுவதையும் ரட்சிக்க அது போதுமானதாக இருந்தது. ஆனாலும் அத்தகைய அற்புதமான பலியின் மூலம் பெற்றுத்தரப்பட்ட ரட்சிப்பை ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ள இருந்தார்கள். அவருடைய மகத்தான ரட்சிப்பை பெறுவதற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு பெரும்பாலானவர்கள் ஒத்துப்போக விரும்பவில்லை. மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், பலியின் புண்ணியங்களை சார்ந்திருத்தல் போன்றவற்றை காட்டிலும் தேவ பிரமாணத்தை மீறுவதையே தேர்ந்து கொள்ள இருந்தார்கள். பலி, காணிக்கை தேவனுடைய அறிவுறுத்தலின்படி பாவத்திற்கு ஆதாம் ஒரு விசேஷித்த பலியை செலுத்திய போது அவனை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக அது இருந்தது. முதல் முறையாக அப்போதுதான் அவர் மரணத்தை பார்த்தார். பலிமிருகம் இரத்தம் வழிய மரண வழிகளால் துடித்தபோது அந்த பலிமிருகம் சுட்டி காட்டிய தேவகுமாரரை விசுவாசத்தோடு அவர் நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.